தேய்வுவிகித வரியின் முதன்மை பண்பு என்ன? தேய்வுவிகித வரியில் ரிக்ரெசிவ் டாக்ஸ் ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் குறைகிறது. இது குறைந்த வருமானம் கொண்டவர்கள் மீது அதிக வரிச் சுமையை ஏற்படுத்துகிறது. காகித பணத்தின் வளர்ச்சி வேறு எந்த வகையான பணத்தின் தோற்றத்துடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது? காகித பணத்தின் பரிணாம வளர்ச்சி என்பது போர்க்குலர்கள் வழங்கிய ரசீதுகள் மற்றும் கடன் உறுதிமொழிகளிலிருந்து உருவான கடன் பணத்துடன் கிரெடிட் மணி நெருங்கிய தொடர்புடையது. வங்கிகள் இந்த ரசீதுகளின் அடிப்படையில் பணத்தை புழக்கத்தில் விட்டதே நவீன காகித பணத்துக்கு அடித்தளமிட்டது. பிசிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? பிசிஐ என்பது பெர் கேபிட்டா இன்கம் என்பதை குறிக்கும். இது தமிழில் தனிநபர் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் இது கணக்கிடப்படுகிறது. உற்பத்திக்காக மக்களின் கூட்டுத் திறன்களை மேம்படுத்துவது தொடர்பான கருத்து என்ன? மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, சுகாதாரம் மற்றும் பயிற்சி மூலம் மக்களின் உற்பத்தித் திறனை அதிகரிப்பதை குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கையை பாதுகாப்பது தொடர்பானது. ஒரு நாட்டின் விவகாரங்களின் சுமூகமான செயல்பாட்டிற்கு ஒரு முக்கிய கூறு எது? ஒரு நாட்டின் வளங்களை சரியாக நிர்வகிக்கவும் பொதுச் சேவைகளை சிறப்பாக வழங்கவும் வெளிப்படையான மற்றும் திறமையான நல்லாட்சி அவசியமாகும். இது நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் அமைதிக்கும் அடிப்படையாகும். கலால் வரியை ஆரம்பத்தில் யார் செலுத்துகிறார்கள்? கலால் வரி என்பது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும். எனவே இதை உற்பத்தியாளர் முதலில் செலுத்துகிறார். பின்னர் இந்த வரிச்சுமை விற்பனை விலையின் மூலம் நுகர்வோருக்கு மாற்றப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி முதன்மையாக எந்த வகையான காரணிகளில் கவனம் செலுத்துகிறது? பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த கருத்தாகும். இது வெறும் வருமான உயர்வை மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த மனித மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான முதன்மை கற்றல் நோக்கங்களில் ஒன்று எது? ஜிடிபி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்பாகும். இதன் அடிப்படை பொருளை புரிந்துகொள்வதே பொருளாதார கல்வியின் முதல் நோக்கமாகும். 2. எதிர்கால வளர்ச்சியை முன்னறிவித்தல் என்பது மேம்பட்ட பொருளாதார ஆய்வாகும். இது ஆரம்ப கற்றல் நோக்கம் அல்ல. சிப்காட் இன் முதன்மை செயல்பாடு என்ன? சிப்காட் 1971 இல் தமிழ்நாட்டில் நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான தொழில்களை ஊக்குவிப்பதற்காகவும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்காகவும் நிறுவப்பட்டது. இது தொழிற்சாலைகளுக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில் வளாகங்களை அமைக்கிறது. பின்தங்கிய பகுதிகளில் தொழில்களை ஊக்குவிப்பதன் நோக்கம் என்ன? பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்சாலைகளை தொடங்குவதன் மூலம் அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து அந்த பகுதி பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறது. இது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அல்லது பிராந்திய சமத்துவமின்மையை குறைக்க உதவுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.